இப்போ போதைப் பொருளெல்லாம் ஹராம் என்று நம்ம சொல்லிட்டோம். அந்த போதைப் பொருளில் எந்த ஒரு கேடும் இல்லைன்னு உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னாலும் அது ஹராம். ஏன்னு கேட்டால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாவே ஹராமாக்கிட்டான். அல்லாவுடைய ரசூல் ஹராம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை தேடவே தேவையில்லை. என்னென்ன விஞ்ஞானி என்ன சொல்கிறான், அதில் என்ன கேடு இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்க வேண்டியது இல்லை. ஆனாலும் விஞ்ஞானிகள் கேடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சைடு சப்போர்ட்டுக்கு உதவுமே தவிர நம்ம அந்த கேடுகள் இருக்கிற காரணத்தினால் மதுபானத்தை தவிர்க்கலை. அல்லாஹ் அதுக்கு கேள்வி கேட்பான். அல்லாஹ் அது ஹராமாக்கியிருக்கிறான். ஹராமான ஒரு செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் கேள்வி கேட்குற மாதிரி இந்த மதுபானத்தை இறந்தினாலும் கேள்வி கேட்பான். ஏன் நீங்கள் மதுபானத்தை இறந்தினாய் அப்படின்னு கேட்டால் ஒரு விஞ்ஞானி சொன்னார் கேடு இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அடே நான் உனக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதை தடுக்கிற என்னுடைய பவரை பயன்படுத்தி நான் ஹராமாக்கியிருக்கிறேன். இறைவன்கிற அந்த பவரை வைத்து அதிகாரத்தை வைத்து நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறேன், இதை சாப்பிடாதேங்கிறேன். அதுக்கு கட்டுப்படுறியாங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அதனால போதைப் பொருள் எல்லாம் ஹராமல் இருந்தாலும் இந்த வினிகருங்கிற விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்துக்கள் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல்லா வந்து வினிகரை விரும்பியிருக்கிறாங்க. ஆனால் வினிகருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறையில் இப்போ வந்து வினிகரை டைரெக்டாக தயாரிக்கிறாங்க. அந்த காலத்தில் வினிகர் என்பது என்னென்னு கேட்டால் மதுவாக உருவாகி அதை அப்படியே வந்து மறுபடியும் வெயிலில் வைத்து அது வினிகராக மாறும். மதுவுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகர். அதாவது மது ஆகாமல் வினிகர் ஆகாது. வினிகர்னு ஒன்று வந்து நீங்களே தயாரிக்கிறதா இருந்தால் அந்த பொருள் வந்து முதல்ல என்னவா மாறும், மதுபானமாக மாறிடும். மதுபானமாக மாறின பிறகு அதை வந்து வெளிச்சத்தில் வைத்து சூரிய ஒளியில் வைத்து அது இவ்வளோ நாள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த முறையில் வைத்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் அது வினிகர்னு எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவார்கள். அதில் பார்த்தா போதை இருக்காது. அது 10 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா போதை இறந்துருக்கும். 10 நாள் கழித்து வெயிலில் வச்ச பிறகு எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த போதையுடைய நிலை அழிஞ்சு போதையற்ற ஒரு புளிப்பு பானமாக, புளிச்ச காடிங்கிறாங்கல்ல, புளித்து போன காடியாக நெஞ்சிடும், அது மாறிடும். இப்போ வந்து இந்த வினிகரை பற்றி மார்க்கத்தில் கல் தானே அது மாறுது. கல் தான் என்னவா மாறுது, வினிகராக மாறுது அந்த காலத்தில் உள்ள முறைப்படி. இப்போ வினிகரை வந்து பல மெத்தடில் இப்போ தயாரிக்கிறாங்க. அது நம்ம விட்டுருவோம். நம்ம ரசூல்லா காலத்தில் இருந்ததை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் வினிகருங்கிறது வந்து கல் என்பதற்கு அடுத்த ஸ்டேஜ். அப்போ அப்படி மட்டும்தான் அன்றைக்கி உருவாக்க முடியும், அன்றைக்கு உள்ள நிலையில். இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது குழம்பு இருக்கான்னு கேட்பாங்க. குழம்புலாம் ஒன்றும் இல்லை, வினிகர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வினிகர் இருந்து அதை கொண்டு வாங்க என்று கேட்டு ரசூல் என்ன செய்வாங்கன்னா அந்த ரொட்டியை வினிகரில் தொட்டு சாப்பிடுவாங்க. வெறுமனை ரொட்டிக்கு நம்ம குழம்பு தொட்டிக்கிறோம்ல, சட்னி சாம்பார் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பொருளுக்காக வேண்டி அவங்க பயன்படுத்தின என்னென்னு கேட்டால் வினிகர் தான். அப்போ வினிகரில் அந்த கோதுமை ரொட்டியை தொட்டு சாப்பிடுவாங்க. தொட்டு சாப்பிடும்போது அந்த வினிகரில் ஒரு புளிப்பு இருக்குல்ல, அந்த புளிப்பின் காரணமாக ஈஸியாக என்ன செய்யும், உள்ளே அந்த ரொட்டி போயிடும், வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்ன செய்கிறாங்க, நிஅமல் உதுமுல் ஹல்லு, இருக்கிற குழம்புலையே வந்து வினிகர் தான் மேலானதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எத்தனையோ குழம்பு எல்லாம் பார்த்துருக்கோம், அதில் இது ஒரு குழம்பு சாப்பிடுங்கன்னு கூட சொல்லலை, இதுதான் பெஸ்ட்டுங்கிறாங்க, நிஅமல் உதுமுல் ஹல்லு. அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, நம்மள்ட்ட இருக்கிற மதுபானத்தை அதை வந்து நம்ம வினிகரை மாற்றலாமா? ஏற்கனவே இஸ்லாம் ஹராமாக்குறதுக்கு முன்னாடி நிறைய வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. இந்த தடை வருவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு மதுபானங்கள் என்ன செய்வாங்க, பானைகள் அதில் வச்சுருப்பாங்க. அதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மதுவை தடை செஞ்சு விட்டீங்க, இந்த மதுவை நம்ம வந்து வினிகரை மாற்றிடலாமா அப்படின்னு. மதுவை கொண்டு வெயிலில் வச்சா மாறிக்கணும், போக்காடல் அதெல்லாம் கூடாது. அப்போ மதுபானத்தை வினிகராக நீங்களாக மாற்றினா கூடாது, அதுவாக மரணா கூடுங்கிற ஒரு நிலைப்பாடு இதில் விளங்குது. அதான் மதுபானமாக இருப்பதை எடுத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வினிகராக நீங்கள் மாற்றக்கூடாதுங்கிறாங்க. இதில் ரெண்டுக்குமே ரிசல்ட் ஒன்று தான். எந்த மாதிரி மாற்றினாலும் வினிகரில் போதை இருக்காது அப்படின்னு கேட்கும்போது செய்யக்கூடாதுட்டாங்க, தூக்கி கொண்டு ஊற்றிருங்கன்ட்டாங்க.